இப்போ வேதிப்பிணைப்பு பார்க்குறோம். வேதிப்பிணைப்பு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அணுக்களுக்கு இடையே இருக்கிற ஒரு ஈர்ப்பு விசையால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாண்டிங் வந்து கனெக்டடாக இருக்கும். ஓகேங்களா? மீன்ஸ் வந்து நிறைய ஈர்ப்பு விசைகள்லாம் படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு அப்படி இல்லைன்னா வந்து வாட்டர் வால்ஸ் ஃபோர்ஸு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ்னால அட்டாச் ஆகி நமக்கு வந்து ஒரு நியூ காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடைக்கிறது வந்து நம்ம என்ன இதுவாக கிடைக்கும் அப்படின்னா மாலிகூல்ஸாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கனெக்டட் ஆகிருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். அணுக்களுக்கு இடையே அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கனெக்டட் ஆகிருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதிப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் பாண்டிங் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பாண்ட், அனதர் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் பாண்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 வகைப்படும் இந்த கெமிக்கல் பாண்டிங். அதில் வந்து ஸ்ட்ராங் பாண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் 4 டைப்ஸாக டிவைடட் ஆகுது. அதில் வந்து அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு, மெட்டாலிக் பிணைப்பு, உலோக பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அயனி பிணைப்பு, கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், அப்படி இல்லை மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 4 டைப் சொல்கிறோம். அது வந்து ஸ்ட்ராங் பாண்டில் கனெக்டடாக இருக்கும். ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் வந்து வீக் பாண்ட். வீக் பாண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டடாக இருக்கும். அந்த வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் வந்து மேக்ஸிமம் எதில் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் ஹேஸ் எ வீக் பாண்ட் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? அப்போ கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டான ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால நமக்கு வந்து என்ன ஆகுது, உருவாகுது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்ட், அனதர் டைப் வந்து வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னது 4 டைப்ஸாக வந்து டிவைடட் ஆகுது. அது வந்து அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் அப்படின்றது தெரியணும். வீக் பாண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். வந்து அது ஹைட்ரஜன் பாண்டாக வந்து வீக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் வந்து அங்கே கனெக்டடாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் சைடு ஹெட்டிங் வந்து ஆக்டேட் ரூல் அப்படின்னா என்னன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஆக்டேட் ரூல் அப்படின்னா ஒரு அணுவோட அந்த இணைதிறன் கூட அது மீன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எண்ம விதி அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஆக்டேட் ரூல் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நோபல் கேஸ் மீன்ஸ் வந்து என்னது, மந்த வாயுக்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட இணைதிறன் கூட்டில் வந்து 8 எலக்ட்ரான்களை வந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த 8 எலக்ட்ரான் வந்து இருந்துருச்சு அப்படின்னா அதால் வந்து எலக்ட்ரானை இழக்கவும் முடியாது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெறதுக்கும் அது வந்து ட்ரை பண்ணாது. ஸோ அதனால் அதோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைதிறன் வந்து என்னவா இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நமக்கு இங்கே தெரியணும். அப்போ நோபல் கேஸ் அப்படின்னா ஆக்டேட் ரூல் வந்து அது ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரான்ஸை வந்து பெறவும் ட்ரை பண்ணாது, இழக்கவும் ட்ரை பண்ணாது. ஸோ அதோட வேலன்சி வந்து நமக்கு இங்கே 0 அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த நோபல் கேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் கூட்டமைப்பு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. காமனாக ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஹீலியம் அப்படின்னா 2, நியான்னா 10, ஆர்கான்னா 18, கிரிப்டான் 36, ஜெனான் 54, ரேடான் வந்து 86. ஓகேங்களா? காமனாக வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து மேக்ஸிமம் எழுத தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது மேலேயே நான் எழுதுகிறேன். இப்போது 1,
2, 3 அப்படின்ற மாதிரி நம்பர் ஆர்டராக போட்டுக்குங்க. 1க்கு வந்து எஸ்ஸும் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி. நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிடி. ஓகேங்களா? மீன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிட்டால்ஸ் வந்து எஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். செகண்ட் ஆர்பிட்டால்னு வரும்போது நம்ம இந்த எஸ்ஸையும் சேர்த்து எழுதுவோம். மீன்ஸ் வந்து இங்கே எஸ்ஸு, இங்கே வந்து என்னது பி, இங்கே வந்து டி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 1க்குனா எஸ், அப்போ எஸ்னா என்ன பண்ணும், ஒரே ஒரு பாக்ஸ் எழுதும். அப்போ வந்து 2 எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ணும், அதில் வந்து ஃபில் பண்ண முடியும். அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கிங்க. அப்போது 1 எஸ் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும், 2. அப்போது 1s2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. பியில் வந்து பார்த்தீங்க எழுதும் போது நம்ம வந்து எடுத்ததும் பின்னு எழுதிடக்கூடாது. செகண்டில் எழுதும் போது நம்மளுக்கு வந்து என்னது எஸ்ஸையும் சேர்த்து எழுதணும். ஸோ 2s, இந்த 2s. எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும், 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து 2s கப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும், 2p வரும். அப்போது 2p. பியில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். அப்போ 3 பாக்ஸ் வரும். இப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். அப்போ 2p 6. ஓகேங்களா? 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ தேர்ட் ஆர்பிட்டால்ஸ்க்கு ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும், 3 அப்படின்னா டியும் வரும். நம்மளுக்கு இங்கே தெரியணும். டியில் வந்து அப்போ மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும், 5 பாக்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட், அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பாக்ஸ் வரும் அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போ தேர்ட் ஷெல் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எஸ்ஸு பி அதுக்கப்புறம் டி வருவோம். அப்போது 3s 3p. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், 3dன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே மட்டும் நம்மளுக்கு டி ஆர்பிட்டல் வரும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4s எழுதிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், 3dயை எழுதணும். ஓகேங்களா? அந்த டிக்கு மட்டும் அந்த நீங்கள் அந்த ரூல்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போ எழுத தெரிஞ்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா 3D டி எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி எஸ் ஆர்பிட்டால் வந்து வரணும். அடுத்த ஷெல்லில் இருக்கிற எஸ் ஆர்பிட்டால் வரணுன்ற கான்செப்ட் நமக்கு இங்கே தெரிஞ்சால் போதும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம், எஸ்னா 2 எலக்ட்ரான்ஸ். இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? எஸ்னா 2. இப்போ பினா எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம், 3 பாக்ஸ் வரப்போ 6 எலக்ட்ரான்ஸ். எஸ்னா அகெயின் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். டினா என்ன பண்ணுவோம், 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியானுக்கே நம்ம எழுதிக்கலாம். இப்போ நியான் இங்கே இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 10 எழுதிட்டு 1s2 இருக்குமா, ஃபஸ்ட்டு பாக்ஸ் 1 2 3ன்னு கூட போட்டுக்குங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 1க்கு வந்து எஸ், வெறும் எஸ்ன்னு மட்டும் எழுதுவோம். அப்போது 1s 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அப்போ செகண்டு நெக்ஸ்ட்டு வந்து வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒர்க்குமே என்ன பண்ணுவோம், இங்கே எஸ்ஸையும் எழுதுவோம் பியும் எழுதுவோம்னு தெரியணும். அப்போது 2s2. ஓகேங்களா? 2s2 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வரணும், 2p வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கு, டோட்டல் நம்பர் பண்ணுங்கள். 10 வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணணும். இப்போ வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து 2 ஃபில் பண்ணிட்டோம், இங்கே 2 ஃபில் பண்ணிட்டோம். அப்போ 4 ஃபில் பண்ணிட்டோம். மீதி எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இப்போ 6மே பி ஆர்பிட்டல்ஸில் என்ன பண்ணும், ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்போது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சா. இப்போ இதில் இருந்து தான் கூட்டு எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான் அமைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போ இது வந்து இது ஒரு ஆர்பிட்டல் 1s ஆர்பிட்டல், இது வந்து 2s ஆர்பிட்டல். கரெக்டாக? அப்போது 1sல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம், தனித்தனியாக எழுதும் போது 1sல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். 2sல பாருங்கள் 2 ஆர்பிட்டல்ஸில் வந்து எஸ்ஸில் 2 இருக்குது, பியில் 6 இருக்குது. அப்போ டோட்டலாக என்ன பண்ணோம், 8 ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது நியானுக்கு எழுதும் போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் எண்ணிக்கை வந்து எவ்வளோ, 2,8 அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் அமைப்பு வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஓகே இப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஷார்ட்டாக வந்து நான் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ஹீலியம் வந்து 2, அதுக்கப்புறம் நியான் பார்த்தீங்கன்னா 2,8, அதுக்கப்புறம் வர வர பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 ஆட் ஆகும்.
நடுவில் வந்து இந்த ரேட்டுக்கு நடுவில் ஒரு 18 ஸ்டார்ட் ஆகும், உள்ளே இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் 2 18 வந்து இன்க்ளூட் ஆகும். அப்புறம் இந்த 2 18க்கு நடுவில் 32 வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்ற இந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் கூட வச்சு நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படிலாம் நமக்கு கரெக்டான பர்ஃபெக்டான மெத்தட்ஸ் வந்து இந்த அட்டாமிக் நம்பரை வச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுத தெரியணும். ஓகேங்களா? நம்ம சொன்ன இந்த மெத்தட்ஸ் மூலியமாகவே ஈஸியாக என்ன பண்ணலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுத தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்ட்ராங் பாண்ட்ஸ்லாம் படித்தோம் பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்த்தோம், அயானிக் பாண்ட் அப்படின்னு படித்தோம். அயானிக் பாண்ட் அப்படின்னா நேர்மறையான மீன்ஸ் வந்து என்னது, பாசிட்டிவ்க்கும் அண்ட் நெகட்டிவ்க்கும் நடுவில் நிலைமின்னியல் ஈர்ப்பு விசை, அது மீன்ஸ் வந்து என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து அட்டாச் ஆகி நமக்கு கிடைக்கிற ஒரு காம்பவுண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அயனி பிணைப்புக்கு இன்னொரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் வந்து எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிணைப்பில் ஒரு அணுவில் இருக்குது அப்படின்னா அந்த அணுவில் இணைதிறன் எலக்ட்ரான், அது வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை என்ன பண்ணும் அப்படின்னா மற்றொரு அணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக முழுமையாகவே என்ன பண்ணிடும், கொடுத்துரும். அது வேலன்ஸ் எலக்ட்ரானை முழுமையாக கொடுத்துரும். அப்படி கொடுத்து உருவாகும் பொழுது கிடைக்கிற பிணைப்பு தான் நமக்கு வந்து அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அயனி பிணைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், அலுமினியம் குளோரைட், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயனிக் பாண்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து ஒரு வேலன்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து மற்றொரு ஆட்டம்க்கு வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்க, இங்கே கொஞ்சம் எம்டியாக இருக்குல்ல, இங்கே எழுதுகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட் எடுத்துக்கலாம். சோடியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம், 11 அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதுவோம், 1s2, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ஸில் வந்து 1s2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து 2s2 எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 2p6ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் 3s1ன்னு எழுதுவோம். கரெக்டாக இப்போ டோட்டலாக வருதுங்களா. இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 வந்துருச்சு, இது வந்து 8 வந்துருச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10 வந்துடுது, அப்புறம் இங்கே 1 வந்துடுது. இப்போது இதோட அவுட்டர் மோஸ்ட் என்ன சொல்லுவோம், இதுதான் சொல்லுவோம். ஓகேங்களா? 3s இதுதான் வந்து இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து குளோரின். குளோரினுக்கு வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுவோம், 17 சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 17 வரும்பொழுது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதுவோம், 1s2, 2s2, 2p6, ஓகேங்களா, 2p6, 3s2 எழுதுவோமா. 3s2 எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 3p5ன்னு எழுதுனா நமக்கு வந்து இங்கே வந்து என்னது 17 வந்துடுது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த சோடியத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் வந்து என்னது, 3sல இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரினுக்கு என்ன பண்ணுது, ஷேர் பண்ணுது. குளோரினில் வந்து என்ன இங்கே இருக்குது, 3p5 இருக்குது. அப்போது 3s1ல் இருந்து நமக்கு வந்து 3p5க்கு வந்து மாறுது. அப்போது டோட்டலாக நம்மளுக்கு என்னவா கிடச்சிரும், இங்கே இது வாங்கிட்டு 3p6 கிடச்சி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனாக நமக்கு வந்து சோடியம் குளோரைடு வந்து மாறிடுது. அப்போ சோடியமும் இங்கே ஸ்டேபிளாக மாறிடுது, குளோரினும் என்ன பண்ணிடுது, நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாக மாறிடுது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தான் வந்து மெக்னீஷியம் குளோரைடு. மெக்னீஷியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து 12 வரும். அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 வரும். அப்போது இங்கே வந்து 2 குளோரின் கனெக்டடாக இருக்கா. இப்போ பாருங்கள், மெக்னீஷியம் குளோரைடு. அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அப்போ அலுமினியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13வது அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 3 குளோரினுக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ 2 காம்பவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் அவுட்டர் மோஸ்ட் ஆக்டேட் ரூலை வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்டை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸு. இப்படி தான் வந்து அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கொடுக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன்.
டயக்ராம் போட்டு குடுத்துருக்கேன். இப்ப ஏல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக்கு குடுத்துட்டு, அது வந்து என்னவா பண்ணிடுது? பாசிட்டிவா மாறிடுது. ஓகேங்களா? ஸோ, இது வந்து எலக்ட்ரான்ஸ வந்து வாங்கிக்கிட்டு இது என்ன பண்ணிடுது? நெகட்டிவா மாறிடுது. இதுதான் வந்து நமக்கு வந்து கான்செப்ட். ஸோ, 2த்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. அந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரோ வேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து தனியா பிரிச்சு இப்படி டோட்டலா எழுதும்போது நியூட்ரலா எழுதுவோம். NaCl இப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்பொழுது, இது ப்ளஸ்ஸா இருக்கும். இது வந்து நெகட்டிவா இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட் நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அயனிச் சேர்மங்களின் பண்புகள். இதெல்லாம் வந்து நம்ம 12த் படிக்கும்போது ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஸோ, அத அப்படியே ரிவிஷன் பண்ற மாரி தான் இது இருக்கும். அயனிச் சேர்மங்களோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் எப்பயுமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹையா தான் இருக்கும். ஓகேங்களா? மத்த பாண்ட்ஸ விட அயானிக் பாண்ட்ஸ்க்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு இங்க தெரியணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இது வந்து சாலிடா இருக்கும்பொழுது என்ன பண்ணாது? மின்சாரத்தை வந்து கடத்தாது. அப்படின்ற கான்செப்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் நமக்கு இங்க தெரியணும். அதே சாலிட வந்து நம்ம வாட்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரைச்சோ அப்படின்னா மெல்ட் பண்ணி இருக்கும்பொழுது அது என்ன பண்ணும்? மின்சாரத்தை வந்து கடத்தும். அயனிச் சேர்மங்கள் வந்து உருகிய நிலையில் அது மெல்ட்டிங் பண்ணியோ அப்படி இல்ல வாட்டர்ல டிசால்வ் பண்ணியோ வச்சிருக்கும்போது என்ன பண்ணும்? அது வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமனா ரூம் டெம்பரேச்சர் அதான் அறை வெப்பநிலைன்னு சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சாலிடா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் அது மீன்ஸ் என்னது? போலார் சால்வெண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ, முனைவு கரைப்பான்களில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஈஸியா இது வந்து கரையும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் அக்வஸ் சால்வெண்ட்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பென்சீன், CCl4, கார்பன் டெட்ராக்ளோரைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முனைவற்ற கரைப்பானின்கள் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா, அயனிச் சேர்மங்கள் வந்து கரையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த அயனிச் சேர்மங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஈஸியா அந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும். மீன்ஸ் வந்து அயானிக் காம்பவுண்ட்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாலே, அதோட வினைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடா வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்து அதோட அயான்ஸ தனித்தனியா குடுக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்க குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடினமானயா இருக்கும். ரொம்ப ஹார்டா இருக்கும். ப்ளஸ் கீழ போட்டாலே என்ன பண்ணும்? நொறுங்கும் தன்மை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வீட்ல யூஸ் பண்ற சால்ட், சோடியம் குளோரைடு. நம்ம கையில தொட்டு பார்க்கும்போது நல்லா அதாவது ரொம்ப ஒரு ஹார்டா இருக்க மாரி இருக்கும். கீழ போட்டோம்னா என்ன பண்ணும்? உப்பு வந்து நொறுங்கி தூளா போகும். ஸோ, நொறுங்கும் தன்மை கொண்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து அயனி பிணைப்பை பாதிக்கும் காரணிகள். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அயானிக் பாண்ட வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதில அயனைசேஷன் எனர்ஜி. அயனியாக்கும் ஆற்றல் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஒரு அயன் ஒரு அணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான ரிமூவ் பண்ணும்போது கிடைக்கின்ற எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்வோம்? அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ, அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லோவா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அயானிக் பாண்ட வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அப்ப ஷார்ட்கட்டா நீங்க எப்படி இந்த பாயிண்ட்லாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி வந்து லோ அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்? அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படின்றது நமக்கு இங்க வந்து அப்படியே நீங்க இது மாரி தான் ஷார்ட்கட் வேர்டா படிச்சு எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எழுதுறேன். ம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்கு. இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டத்தில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான்ஸ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இது எலக்ட்ரான்ஸ் வாங்கிச்சுன்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நெகட்டிவ் சார்ஜா மாறும். ஸோ, இப்போ ஒரு எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம் வந்து ஒரு அணு வந்து ஏற்றுக்கொண்டு நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸா மாறும்பொழுது வெளியிடப்படுகின்ற ஒரு எனர்ஜி தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? எலக்ட்ரான் நாட்டம் சொல்லுவோம். அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து உட்கவரும் பொழுதோ, அப்படின்னா ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளியிடப்படுகின்ற ஒரு எனர்ஜிய தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி
அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த டெஃபினிஷன் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து எப்படி இருந்தா நமக்கு வந்து அயானிக் பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இங்கே கூட நீங்க எழுதிக்கலாம். எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ஹையா இருந்துச்சு. பாருங்க நல்லா பார்த்தீங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ஹையா இருக்கணும். அதே வந்து அயனைசேஷன் எனர்ஜி என்னவா இருக்கணும்? லோவா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா போதும். அப்போ வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து இது ஈஏன்னு கூட நம்ம ஷார்ட்டா சொல்லலாம். இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா, அயானிக் பாண்ட் வந்து என்ன பண்ணும்? ஐபின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு இங்க தெரியணும். ஓகேங்களா? அடுத்ததான் இதோட கன்டினியூட்டி தான் குடுத்திருப்பேன். எதிர்மறை எலக்ட்ரான் ஆட்டம் பெற்றுள்ள அயனி பிணைப்பை வந்து இது வந்து ஆதரிக்கிறது. அதான் அந்த நெகட்டிவா வந்து நமக்கு வந்து மாறுது பார்த்தீங்களா? ஸோ, அதுதான் அதிக எதிர்மறை எலக்ட்ரான் ஆட்டம் பெற்றுள்ளது. அதான் நியூட்ரலா இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரான வந்து வாங்கிட்டு இது என்ன பண்ணும்? எதிர்மறையா மாறுது. ஸோ, எதிர்மறை எலக்ட்ரான் ஆட்டம் பெற்றுள்ள தனிமங்கள் வந்து அயனி பிணைப்பை என்ன பண்ணுது? அது வந்து ஆதரிக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் நமக்கு இங்க வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி லேட்டிக் எனர்ஜி, படிக ஆற்றல். ஓகேங்களா? அப்ப படிக ஆற்றல்னு சொல்லலாம். இல்ல படிகக்கூட ஆற்றல் அப்படின்னும் சொல்லலாம். இப்ப படிக ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகமா இருக்கணும். இப்ப லேட்டிக் எனர்ஜி அதிகமா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அயனி பிணைப்பை வந்து உருவாக்குகிறது அப்படின்னா ஆதரிக்குது. ஓகேங்களா? ஃபேமஸா இருக்குது அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டியும் வந்து அதிகமா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாக்டிக் எனர்ஜி யூன்ற மாரி சிம்பல் சொல்லுவோம். அதுவும் என்ன பண்ணும்? அதிகமா இருக்கும். எதுக்கு அப்டின்னா, அயானிக் பாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா இருக்கு. பட் எது மட்டும் லோவா இருக்கு? அயனைசேஷன் எனர்ஜி மட்டும் என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து லோவா இருக்கணும். அவ்வளோதான். அந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு வந்து கீவேர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து படிகக்கூட ஆற்றல் லாக்டிக் எனர்ஜி. லாக்டிக் எனர்ஜி அப்டின்னா என்ன அர்த்தம்? அப்டின்னா, 1 மோல் அயானிக் காம்பவுண்ட்ஸ வந்து அதோட அயான்ஸ்களாக பிரிக்க தேவையான ஒரு எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்வோம் அப்டின்னா, லாக்டிக் எனர்ஜி அப்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? 1 மோல் அயனி திண்மத்தை வந்து அதோட வாயு நிலையில் உள்ள அயான்ஸ்களாக பிரிக்க தேவையான ஒரு எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, லாக்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அது மீன்ஸ் வந்து ஒரு சாலிடா இருக்கும். அந்த சாலிட வந்து நம்ம பிரேக் பண்ணி பாசிட்டிவ் அயான்ஸா, நெகட்டிவ் அயான்ஸா வந்து நம்ம பிரிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது? லாட்டிக் எனர்ஜி கான்செப்ட். அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அயான்ஸுகள் நம்ம பிரிக்கும்போது இது வந்து கேஸஸா மாறிடும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அயனி படிகத்தை அதன் வாயுநிலை அயனிகளாக பிரிக்க தேவையான எனர்ஜிய வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, படிகக்கூடு ஆற்றல்னு சொல்றோம். இப்படி பண்ணும்போது, அது சாலிட வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது, சம் எனர்ஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து என்ன எனர்ஜியா வேணாலும் இருக்கலாம். ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஐ அ வாட்டர் ஹைட்ரோ தெர்மல் எனர்ஜியாவும் இருக்கலாம். அது மாரி எந்த எனர்ஜி குடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரேக் பண்றோம். அப்ப பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியிடுகின்ற எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லாக்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு எனர்ஜிய பாஸ் பண்ணி தான் பண்றோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு ப்ராசஸ் குடுத்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத வந்து பிரேக் பண்றோம். ஸோ, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம குடுக்குற அந்த ஹீட்டையோ, இல்ல ஏதோ சம்திங் எலக்ட்ரிசிட்டியோ என்ன பண்ணும் அது வந்து எடுத்துக்குது. ஸோ, கொள்வினை. அப்போ வெப்ப கொள்வினை. வெப்பத்தை வந்து அது எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுது? பிரேக் ஆகுது அப்படின்றது இங்க மைண்ட்ல நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்ப வெப்ப கொள்வினை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம்? எண்டோதெர்மிக் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா, அது வந்து வெப்ப கொள்வினை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாக்டிக் எனர்ஜில வந்து அது இன்வால்வ் ஆகுது அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா வந்து பாருங்க. ΔU மைனஸ் P ΔVm. யூன்றது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காமனா வந்து இங்க வெயிட் 1 செகண்ட். காமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து படிகக்கூடு ஆற்றல் காமனா U அப்படின்னாலே வந்து படிகக்கூடு ஆற்றல் அப்படின்னு லாக்டிக் எனர்ஜி தான் நம்ம வந்து U அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அதோட மாற்றங்கள் தான் வந்து நம்ம மோலார் லாக்டிக் எனர்ஜி. ΔU அப்படின்றது மோலார் லாக்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து நம்ம வந்து என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்கலாம் வந்து பார்த்தோம்னா, அந்த சேஞ்சஸ் நடக்குது. நம்ம வந்து மோலார்ன்ற கான்செப்ட்ட எடுத்துப்போம். மோலார் லாக்டிக் என்தால்பி, மோலார் லாக்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்க Vனா நமக்கு தெரியும் வால்யூம்
அப்படின்றது. அப்போ வந்து முன்னாடி டெல் போட்டாலே வந்து என்னது சேஞ்சஸ் ஆகுது. சேஞ்சஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இனிஷியல் லெவல்ல இனிஷியலுக்கும், ஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும் நடக்கிற அந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெல் அப்படின்ற ஒரு டேர்ம வந்து நம்ம யூஸ் பண்ணி சொல்வோம். ஓகேங்களா? அப்போ ஒரு மோலுக்கான கன அளவு மாற்றம். ஓகேங்களா? அங்கலாம் மோலார்ன்னு வரும். வின்றதுக்கு நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம மோல்ன்ற டேர்ம வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட்டு பி அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்டர்லேருந்து குடுக்குற ஒரு பிரஷர். ஓகேங்களா? வெளிப்புற அழுத்தம். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா வந்து என்னது? டெல் யூ ஈக்குவல் டெல் ஹெச் பி மைனஸ் பி டெல் வி அப்படின்றது தான் வந்து நமக்கு இங்கே ஃபார்முலாவா தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த படிகக்கூடு ஆற்றல் மற்றும் அயனி பிணைப்பு அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பிணைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கு, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அயான்ஸுக்கு மேலே இருக்கிற சார்ஜ், அதாவது மின்னணுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த சார்ஜ் அயானிக் சார்ஜையும் ப்ளஸ் அயனிகளின் மையங்களுக்கு இடையான தூரம் டி டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்லுவோம். அப்போது அந்த அயான்ஸுகளுக்கு இடையே இருக்கிற அந்த தூரத்தையும் பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அயனிகளோட பிணைப்போட ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது, பிணைப்பின் வலிமை வந்து இருக்குது. அவ்வளோதான் கான்செப்ட் இது. ஓகேங்களா? ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதோட சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோட அயான்ஸுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதோட சாலிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்க அந்த ஃபோர்ஸுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். எதிர் மின்னணு துகள்களுக்கு இடையேயான அதை எதுனா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வருது பார்த்தீங்களா? இங்கே வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கும், நெகட்டிவ்னு கிடச்சிருக்கும். ஸோ எதிர் மின்னணு துகள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை பொருள்களின் மின்னணுக்களின் பெருக்கத்திற்கு நேரான விகிதத்திலும் அவற்றினுடைய ஆரத்திற்கு ஆர் அதோட ரேடியஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர் திசையிலையும் வந்து எதிர் விகிதாச்சாரம், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். அந்த கான்செப்டில் வருது. அப்போது இதில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் அதோட சார்ஜ் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதோட ரேடியஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குது, நம்மளுக்கு இது ஸ்கொயர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு டெஃபினிஷனும் சொல்லலாம். அப்போ வந்து அந்த சாலிட்ஸில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அயான்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அதோட உருவளவு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணும், குறையும். அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் Q1 Q2 அது ரெண்டு அந்த எடுத்துக்கிற அந்த ஆட்டமோட சார்ஜ். ஓகேங்களா? அப்போ Q1 Q2 அப்படின்றது நம்ம இங்கே எடுத்துக்கிற ரெண்டு சார்ஜு. ஸோ அதோட ரேடியஸ். ஓகேங்களா? அப்போ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சோடியம் குளோரைடை அணிக்கோவை ஆற்றல் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாக்டிக் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். லாக்டிக் என்தால்பி. ஓகேங்களா? லாக்டிக் என்தால்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டிக் எனர்ஜியோட ஒரு ஆப்போசிட் இல்லை சிமிலர் மீனிங்காகவும் எடுத்துக்கலாம். அங்கே நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஒரு சாலிடை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட என்தால்பின்னு இருக்கும்போது அயான்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாலிடாக மாற்றுறோம். ஓகேங்களா? அது ரவுண்டுன்றது வந்து என்னது சாலிட். ஸோ அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெப்பத்தை வந்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், வெப்ப கொள்வினைன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப உமிழ்வினை. உமிழ்னா என்ன பண்ணும், வெளியே விடும். வெப்ப உமிழ்வினை. இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அணிக்கோவை ஆற்றல் அப்படின்றது லாக்டிக் என்தால்பி. ஸோ அதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கொடுக்குது அப்படின்னால மைனஸ் சார்ஜில் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
லாக்டிக் என்தால்பி அணிக்கோவை ஆற்றல்ன்றது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனிச் சேர்மங்களோட அணிக்கோவை ஆற்றல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அயனிச் சேர்மங்களோட காமனாக வந்து அது லாக்டிக் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, லாக்டிக் என்தால்பியாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அயனிச் சேர்மங்களுக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட எனர்ஜி தான் இப்போ சோடியம் குளோரைடுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருப்போம், 787.3 கெல்வின் ஜூல் மோல் பவர் -1. ஓகேங்களா? அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டிக் எனர்ஜி அப்படின்னாலே கெல்வின் ஜூல் மோல் பவர் -1 தான் அதோட யூனிட். ஸோ அது யூனிட் வந்து ஞாபகம் வச்சுங்க. சோடியம் குளோரைடுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்துக்குங்க. இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இயற்கை வாயு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு பேர்ன் பண்ணும்போது வெளிவருகின்ற ஆற்றலோட கொஞ்சம் தான் குறைஞ்சு தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு கம்பேரிசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதிர் மின்னணு அயனிகளுக்கு இடையேயான பிணைப்பு அயனிகள் வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக இருக்கணும். அந்த அயான்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அயானிக் பாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அயானிக் பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட லாக்டிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கலி மெட்டல் ஹேலைடு. அல்கலி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் பிளாக் எலமெண்ட்டை சொல்லுவோம். ஸோ அல்கலி மெட்டல்ஸோட அந்த ஹேலைடாக எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் ஃப்ளூரைடு அதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது? லித்தியமும் வந்து சைஸ் வந்து சின்னது, ஸ்மாலாக இருக்கும். ஃப்ளூரினும் என்ன பண்ணும், ஹேலைட்லேயே வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அயானிக் பாண்ட் அப்படிலாம் வந்து லாக்டிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூட ஆற்றல் வந்து என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். இதில் எதுனா ஒன்று கம்மி ஒன்று அதிகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பெருசாக இருந்தால் அதுக்கு வந்து படிக்கக்கூட ஆற்றல் லாக்டிக் எனர்ஜி வந்து என்னவா இருக்கும், லோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், லாக்டிக் எனர்ஜி அதிகம் அப்படின்னால அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். இதை வச்சு வந்து அயானிக் பாண்ட் இருக்கிறதுனால அதிகம் தான் இருக்கும். லாக்டிக் எனர்ஜின்னு கொடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஏன் வந்து லித்தியம் ஃப்ளூரைடுக்கு வந்து அதிகமாக இருக்குது, சீசியம் அயோடைடுக்கு வந்து ஏன் கம்மியாக இருக்குன்றது அந்த வேல்யூ இந்த டேப்லெட் காலத்தை வச்சு தான் சொல்லியிருப்போம் பாருங்கள். லித்தியம் லித்தியம் ஃப்ளூரைடுக்கு பாருங்கள், காமனாக ஃப்ளூரினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியத்துக்கு அதிகமாக இருக்குது. சீசியத்துக்கு வந்து பாருங்களேன் குறைவாக இருக்குது பாருங்கள். லித்தியம் சீசியம் அயோடைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ஹாலைடுகளின் அது காமனாக வந்து படிக்கக்கூட ஆற்றல் அப்படின்னு வரும்போது யூனிட் வந்து நான் என்ன சொன்னேன், கெல்வின் ஜூல் மோல் பவர் -1 அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பார்த்தோம், நம்ம வந்து அதோட பிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. ஸோ அதோட சார்ஜ் வந்து இன்க்ரீசஸாக இருக்கும் பொழுது அதோட அயனி பிணைப்பு தன்மை வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சோடியம் மெக்னீஷியம் அலுமினியம் மூணுத்தையும் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஹைட்ராக்சைடு அயான்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து ஆக்சிஜன் அயான்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து சார்ஜ் வந்து சிங்கிளாக இருக்குது, இதுக்கு வந்து சார்ஜ் வந்து என்னது டபுளாக இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி பாருங்கள், இதுக்கு வந்து சிங்கிள், அதுக்கப்புறம் டபுள், இதுக்கு வந்து ட்ரிபிளாக இருக்குது சார்ஜ். அப்போ சார்ஜ் எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வலுவான பிணைப்பாக இருக்குது. இப்போ சிங்கிளாக வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. டபுள் சார்ஜில் வரும்போது அதே சேம் இங்கே டபுளாகவும் சார்ஜ் இங்கே இருக்குது, அலுமினியத்துக்கு ட்ரிபிளாகவும் சார்ஜ் வந்து இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சார்ஜ் கொடுத்துட்டு அயானிக் பாண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா எதுக்கு வந்து அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்குதோ அதுதான் என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அயானிக் பாண்டாக இருந்தாலும் சரி, அது வந்து லாக்டிக் எனர்ஜியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கும். சைஸஸ்ன்னு கொடுக்கும் போது சின்ன சைஸ் எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் வந்து நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா?